கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கிறிஸ்தவ கிராம சபை ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேத தியானத்திற்கு இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி நீதிமொழிகள் புத்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏற்ற சமயத்தில் நம்ம வார்த்தைகளை சொல்லும்போது, ஆண்டுடைய வார்த்தை சொல்லும்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே அந்த வார்த்தை மாற்றக்கூடியதாய் காணப்படுகிறதாய் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதற்கு இந்த நாளிலும் கூட வேத தியானத்திற்கு அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி, உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் நம்ம அந்த 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவனுக்கு அங்கே அவன் பெரிய பராக்கிரமசாலியாய் பெரிய மனுஷனாய் காணப்படுகிறான். அவனை கொண்டு அந்த தேசத்துல பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான நாகமானோ ஆனால் பலசாலியாய் இருந்தாலும் கூட அவன் குஷ்டரோகியாய் காணப்படுகிறான். இப்படி குஷ்டரோகியாய் இருக்கிற சமயத்திலே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை அவர்கள் சிறைப்பிடித்து வந்திருக்கிறார்கள். அந்த சிறு பெண் அவளுடைய நாச்சியார் இடத்துல போய் சொல்லுகிறாள், இப்படி நாகமான் நம்முடைய தலைவர் இஸ்ரவேலுக்கு போனால், அல்லது அவர் அந்த தீர்க்கதரிசி இடத்துல சமாரியாவில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி இடத்துல போவாரானால் இந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்லி அவள் ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை பதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உடனே என்ன பண்றாங்க, அவள் போய் அங்க சொல்லுகிறாள். அங்கே நாகமானத்தை சொல்லுகிறாள். நாகமான் அவனுடைய அந்த சீரிய ராஜாவுக்கு சொல்லும் பொழுது சீரிய ராஜா சொல்கிறார், ரொம்ப நல்லது, நான் என்ன பண்றேன், அங்க இஸ்ரவேல் ராஜாவுக்கு நான் ஒரு நிருபத்தை தருகிறேன். அது மாத்திரமல்ல, அங்க 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் 10 தாலந்து வெள்ளியையும் எடுத்துக்கொண்டு போகிறார். இப்போ எடுத்துக்கொண்டு போயிட்டு இஸ்ரவேலின் ராஜாவிடத்துல அந்த நிருபத்தை காமிக்கும் பொழுது இஸ்ரவேல் ராஜா பயப்படுறாரு. என்ன பயப்படுறாரு அப்படின்னா, இது தன்னுடைய ரெட்டை கிழித்து கொண்டு நான் குஷ்டரோகத்தை எப்படி நீக்க முடியும், இவர் ஏதோ என்ன நம்முடைய அதாவது என் ஊழியக்காரனை நாகமான் கொண்டு வருவான்னு சொல்லி எழுதியிருக்கிறத அவர் படிச்சுட்டு அவன் என்னிடத்துல நிருபம் அனுப்புவதற்கும் கொல்லம் உயிர்ப்பிக்கிறதற்கும் நான் தேவனா, இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து அவன் என்ன பண்றான், ரொம்ப அவர் தேவ சமூகத்தில் இருக்கிறார். உடனே இதை எலிசா கேள்விப்படுறார். எலிசா கேள்விப்பட்ட உடனே அந்த ஆட்களை தீர்க்கதரிசி ஆளை அனுப்பி அவனை நாகமான் என்னிடத்துல அனுப்பு, இஸ்ரவேலில் தேவன் உண்டு என்பதை அந்த நாகமான் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் அனுப்ப சொல்லுகிறார். இப்படி இருக்கும் பொழுது எலிசா அவனுடைய தங்கியிருக்கிறதான வீட்டு வாசலுக்குள்ள வரும் பொழுதே அங்க எலிசா சொல்லுகிறார், நாகமானை போய் அங்க 7 தரம் ஸ்நானம் பண்ண சொல்லு, யோர்தானில 7 தரம் ஸ்நானம் பண்ண சொல்லு என்று சொல்லி சொல்லுகிறான். உடனே அங்க அவர்களுடைய வேலைக்காரர்கள் போய் சொல்லும் பொழுது நாகமானுக்கு கடும் கோபம் வருகிறது. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தருடைய நாமத்தை அவர் தொழுது கொள்வார், அவர் என் கைகளெல்லாம் தடவி அந்த குஷ்டரோகத்தை நீக்குவார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, போய் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கணும். எங்க ஊர்ல ஓடக்கூடிய தமஸ்குவில நதிகளாகி ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவா என்று சொல்லி அவன் உக்கரத்தோட திரும்புகிறான். அப்படின்னா நான் கிளம்புறேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவன் திரும்பும் பொழுது அதுதான் அங்க 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல, ஒரு சின்ன காரியம் தானே, இதை ஏன் நீங்க செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். உடனே அதை கேட்டுக்கொண்ட நாகமான், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த யோர்தானுடைய நதியில 7 தரம் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அந்த 7வது நேரம் அவனுடைய குஷ்டமெல்லாம் நீங்கி சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல அந்த மாமிசம் நீங்கி அங்க என்ன பண்றான், சொஸ்தமாகிறதை நம்ம காண்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கு வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன், இப்போதும் உமது அடியன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறான். அதை எலிசா தீர்க்கதரிசி வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேருடைய ஆலோசனை, அதாவது நம்ம சிறைபிடித்து கொண்டு வந்த பெண்ணுடைய ஒரு ஆலோசனையும் அங்கே அவன் போகிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது. அதே போல அவன்
திரும்பி இதை நானே யோர்தான்ல போய் மூழ்கணுமான்னு சொல்லி திரும்பி வரும்பொழுது அவனுடைய வேலைக்காரர் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறான். ஏன் 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 இதை செய்யக்கூடாது எஜமானன்னு கேட்கும் பொழுது அவன் அங்கே மூழ்கி அவன் தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அவன் அந்த குஷ்டரோகம் நீங்கி சொஸ்தமாக்குறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அங்க 2 பேர் அங்கே ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தை தான் அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கிறது மாத்திரமல்ல, இஸ்ரவேலிலே தேவன் உண்டென்பதை அவன் தன் வாயினாலே அவன் அறிக்கையிடுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்றான், உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு நான் சர்வாங்க தகனத்தையும் பலியும் செலுத்துவதில்லை என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அப்போ ஒரு நாம சொல்லக்கூடிய வார்த்தை அல்லது நாம வழிநடத்தக்கூடிய வார்த்தை ஒரு தனி மனிதனை மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவனுடைய சரீரத்தை சொஸ்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவன் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து கர்த்தர் பக்கம் திருப்புகிறதற்கு அன்றைக்கு அந்த சிறு பிள்ளையும் அந்த படைத்தலைவன் அந்த ஊழியக்காரன் செய்த அல்லது ஏற்ற சமயத்தில் சொல்ல ஆலோசனைகள் தான் நாகமானுடைய வாழ்க்கையை மாத்திச்சு. அதே போல் இந்த நாளில கூட கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம யாரிடத்துல என்ன ஆலோசனை சொல்லுகிறோம், அல்ல நாம சொல்லக்கூடிய ஆலோசனை மற்றவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது, அல்லது நம்ம சொல்லக்கூடிய ஆலோசனை அவர்களுக்கு ஏற்ற சமயத்தில் இருக்கிறதா, அவர்களுடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறதா, அது மாத்திரமல்ல அவர்கள் தேவனை அறிகிறதற்கு நம்ம சொல்லக்கூடிய ஆலோசனை ஒரு வாய்க்காலா இருக்கிறதா என்பதை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இந்த காலை வேளையில நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பொற்பலங்களுக்கு சமானமா இருக்கிறது போல நாங்கள் ஏற்ற சமயத்தில் ஏற்ற வேளையில நல்ல ஆலோசனை செய்து ஆண்டவர் பக்கம் திருப்புவதற்கு எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானத்தின்படி நாம சொல்லக்கூடிய வாயின் வார்த்தைகள் அது ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளாய் காணப்படட்டும், மற்றவருடைய வாழ்க்கையை திருப்புகிற வாழ்க்கையாய் காணப்படட்டும். அப்ப எல்லாரும் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட அப்பா, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தை பொற்பலங்களுக்கு சமானமா இருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவரே, அந்த நாகமானுடைய வாழ்க்கையில ஒரு சிறு பிள்ளை கொடுத்த ஆலோசனையும் அவனுடைய ஊழியக்காரர் கொடுத்த ஆண்டவரை ஏற்ற சமயத்தில் சொல்ல வார்த்தைகளும் அவனுடைய சரீரத்தை மாத்திரமல்ல அவனுடைய முழு வாழ்க்கையை மாற்றினது போல நாங்கள் ஏற்ற சமயத்தில் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லத்தக்கதான ஞானத்தையும் பலனையும் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்களோடு கூட தங்கி இருங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.